ஹலோ, இன்றைக்கு வந்து வரலட்சுமி விரதம். நான் வந்து விரதம் பிடிக்க முடியாமல் போயிட்டுது. என்று சொன்னால் கலகாலத்துக்கு முன்னால் விரதம் பிடிச்சு கொண்டு வந்தேன். நான் தொடர்ச்சியாக கொஞ்சம் உடம்பு சுகவீனம் காரணமாக நம்ம பிடிக்கலை. ஆனால் மலைக்கறியை தானே ஃப்ரைடே தானே வெஜிடபிளை சமைச்சு சாப்பிடுவோம். எல்லாம் நான் தான் குக் பண்ணது. சாமி விளக்கு வச்சுட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு போயில நல்லா இவர் வேலைக்கு போயிட்டேன். 3 பிள்ளைகளோட சமைச்சேன் நான். சோறு இருக்குது, குத்தரிசி சோறு, பருப்பு கறி, மற்றது பீட்ரூட் வரை செய்த நான். அடுத்தது வந்து கத்தரிக்காயும் கடலையும் போட்டு ஒரு உரைப்பு பிரட்டல் கறி. எனக்கு கடலைக்கறி பிடிக்கும், எல்லாருக்கும் நார்மலாக கடலைக்கறி பிடிக்கும். நானும் செய்த நான் இன்றைக்கி. அதோட வந்து கிற நாளைக்கு பிறகு கீரை சமைச்சேன் நான், கீரை கறி. அடுத்தது இது காலை சாப்பாட்டுக்காக கடலை அவிச்ச கடலை எப்படி இருக்குது, இதையும் போட்டு சாப்பிடலாம். அதோட வந்து இதில் கேரட் சம்பளம் செய்த நான், ஃப்ரைடே தானே இது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, அப்பளம் நிறைய பொரிச்சலாம். இல்லை இந்த கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நேரம் வந்து 4 மணி 4:15 இந்த நேரம் தான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ தான் எல்லா வேலையும் முடித்து நான் தோஞ்சு கோயில் சாமியை கூட வீட்டோட சாமியை கும்பிட்டுட்டு வந்தேன் நான். இது வந்து ஒயிட் ஜோகட் வந்து இருக்குது. அடுத்தது வந்து லைம் பிக்கல் இருக்குது, எலுமிச்சை ஊறுகாய் இருக்குது. சாப்பிடலாம் போட்டு தான் எங்களோட சாப்பாடு இருந்துச்சு. போட்டுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, சோறு கறி எல்லாம் போட்டாச்சு. எடுத்துருக்கிற ஃப்ரூட் வந்து நிறைய கறின்றதால கணக்கு மாதிரி இருக்குது. ராய்ச்சி வந்து நான் இப்போ கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் நான். ஸோ அதால் இப்படி எடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்க, லாங் டைமுக்கு பிறகு நிறைய வெஜிடபிள் கறி நானே குக் பண்ணி இன்றைக்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்க தானே, நீங்களும் கூட வீட்டில் இன்றைக்கி வரலட்சுமி விரதத்தை ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ரீலங்கா இந்தியாவில எல்லாம் ஸ்பெஷலாக ஹோமில் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லோரும் குக் பண்ணதாண்டா ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். இந்த வெளிநாடுகளில் டிஃப்ரெண்டான லைஃப், டிஃப்ரெண்டான இதெல்லாம் நாங்கள் தானே குக் பண்ணிவிட்டு சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.